வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல குழம்பு கருடாம் பண்ண போறோம். இந்த குழம்பு கருடாம் இப்போ இந்த காலத்து குழந்தைல இருந்து வயசானவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இது பிட்லையில சேர்த்துக்கலாம், ரசவாங்கில போடலாம், கூட்டுல போட்டுக்கலாம், இல்ல மோர் குழம்புல குறைச்சி போட்டுக்கலாம். எதுல போட்டாலுமே அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவு வாசனையா இருக்கும். நம்ம பொரிக்கிறச்சே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவா, என்ன பண்றீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த கூட்டோ பிட்லையோ ரசவாங்கியோ எப்பயும் பண்ற மாதிரி நம்ம பண்ணா கூட ஜஸ்ட் இந்த குழம்பு கருடாம் பொரிச்சு போட்டதுமே அதோட டேஸ்ட் அப்படி பிரமாதமா ஆயிடும். இந்த குழம்பு கருடாம் எல்லாருக்குமே பிடிச்சாலும் எல்லாரும் சொல்ற ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா, அது ஒரு வருஷத்துக்கு வரது இல்ல, சீக்கிரம் வண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா ஒரு வருஷம் அதுக்கு மேலேயே கூட இந்த குழம்பு கருடாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு கருடாம் போடுறதுக்கு நல்ல வெயில் வேணும். நம்ம மொட்டை மாடியில போட்டு நல்ல வெயில ஒரு 4-5 நாள் நம்ம காய வைக்கணும். இந்த ஏப்ரல் மாசம் கரெக்டான சீசன். வெயில் பாருங்க எப்படி சுள்ளுன்னு அடிச்சுட்டு இருக்கு இல்லையா? இந்த வெயில ஒரு 4-5 நாள் இது காஞ்சது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயே இது சூப்பரா இருக்கும். இது நம்ம ஃபேன் கீழேயோ இல்ல பால்கனில வரக்கூடிய லேசான வெயிலையோ நம்ம காய வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியான குழம்பு கருடாம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு கருடாம் பண்றதுக்கு பூசணி கீட்டு 1 எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கு. இந்த மாதிரி கையில பிடிக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு இந்த பெரிய ஹோல் இருக்கு இல்லையா, இதுல கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலி எடுக்காம கிரேட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். நமக்கு கையில பிடிக்கிறதுக்கு கிரிப் இருக்கும். பாருங்க, இதை போல கிரேட் பண்ணிக்கணும். தேவையான அளவு கிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இதை போல துருவி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இந்த பூசணிக்காயில இருக்கிற தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா புழிஞ்சு தண்ணியை ஃபுல்லா செப்பரேட் எடுத்துட்டுலாம். இதை போல நம்ம அப்படி புழிஞ்சும் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு துணியில இதை ஃபுல்லா அப்படியே மூட்டை மாதிரி கட்டி புழிஞ்சனாலும் ஈஸியா இருக்கும். கிரேட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னால கிரேட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நல்லா பொடி பொடி பொடியா கூட நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல ஃபில்டர் பண்ணியாச்சு. வெள்ளை உளுத்தம் பருப்பு மெஷரிங் கப்ல 2 கப் எடுத்துக்கலாம். இதை 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி கிளியரா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உளுத்தம் பருப்பு நல்லா அலம்பி எடுத்துட்டேன். இந்த பூசணிக்காயை புழிஞ்சு நம்ம ஜலம் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஜலத்தை விட்டு இந்த உளுத்தம் பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறட்டும். பாத்திரம் போறாது, நான் பாத்திரம் மட்டும் மாத்திக்கிறேன். உளுத்தம் பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இது ஃபுல்லா பூசணிக்காய் ஜூஸ்லயே ஊறி இருக்கு. ஒருவேளை அது உங்களுக்கு கம்மியா இருக்கு, ரொம்ப ட்ரையா தோணிச்சுன்னா நீங்க நார்மல் தண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இது கொஞ்சம் தண்ணி பாருங்க இன்னும் மிச்சம் இருக்கு. இதை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறின உளுத்தம் பருப்பை அதுல இருக்கிற தண்ணியை போல கம்ப்ளீட்டா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்ல கிரைண்டர்லயும் அரைச்சிக்கலாம். காரத்துக்கு ஒரு 15 மிளகாய் நம்ம இந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மிளகாய் எல்லாம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்குள்ள இது உளுத்தம் பருப்புல இருந்து தண்ணியும் ஃபுல்லா ட்ரைன் ஆயிடும். ஒரு மிக்சி ஜார்ல இந்த ஊறின மிளகாயை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த அளவுக்கு ஃப்ரெஷ் மஞ்சள் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு இதை சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாராத்துலயும் இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்க்கலாம். இதை இப்ப அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க, இதை போல அரைச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு நம்ம உளுத்தம் பருப்புல இருந்து ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிகமான தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். இந்த மிக்சி ஜார் கொள்ற அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் குறைப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு கருடாம் பண்றதுக்கு பாருங்க, மாவு அரைச்சிருந்தாச்சு. சாஃப்டா அரைக்க கூடாது, அதுக்குன்னு ரொம்ப பருப்பாவும் இருக்கக்கூடாது. இதை போல இருக்கணும். கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கணும். அதுமாதிரி ரொம்ப தண்ணியும் சேர்த்து அரைக்க கூடாது. இந்த குழம்பு கருடாம் நம்ம இது போல கிளி வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இதுல நம்ம பொடியா கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த மாவை கொஞ்சம் வாயில போட்டு பார்த்தோம்னா
உப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி சேர்க்க வேண்டாம். காஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியா தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பூசணிக்காயை துருவி தண்ணியெல்லாம் புழிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதுல சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பூசணிக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து இந்த வடை இட்டுடணும். அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுல வந்து உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். பூசணிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அது வந்து உப்போட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மாவு வந்து நீத்து போயிடும். உடனே வந்து வெயில்ல இப்படி கிள்ளி கிள்ளி நம்ம வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த பதத்துல இருக்கணும். அதுலயே வந்து ஒரு தாம்பாளத்துல எதுலையாவது இதை போல சின்ன சின்னதா இட்டு இதை அப்படியே எடுத்துன்னு மாடியில கூட காய வச்சுக்கலாம். இது வந்து மொட்டை மாடியில நல்ல வெயில்ல தான் காயணும். வெயில் ஜாஸ்தி இல்லை அப்படின்னா சீக்கிரம் வண்டு வந்துடும். எல்லா வடாமும் இடுற மாதிரி மாடியில ஒரு ஷீட்டோ ஏதாவது விரிச்சு அதுலயும் இடலாம். இது ஆத்துலயே இது போல பிளேட்ல இட்டு கொண்டு போய் பிளேட்ஸை மட்டும் மாடியில காய வச்சு அது கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். வெயில நிற்க வேண்டிய வேலை இருக்காது. அழகா ஃபேன் கீழே உட்காந்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இந்த பிளேட்டை மட்டும் கொண்டு போய் மாடியில வச்சுட்டு வந்துடலாம். இது போல எல்லாத்தையும் இட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படியும் காயறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். குழம்பு கரடம் பாருங்க நல்லா காஞ்சிடுது. இதே போல நல்லா கலன்னு சத்தம் கேட்கணும். இந்த அளவு காயணும். இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெயிலோட சூடு தணிஞ்சு, அதாவது தொட்டா சூடா இருக்கும் இல்லையா, அந்த சூடும் தணிஞ்சதுக்கு அப்புறம் ஏட்டை டப்பால போட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். இப்ப இந்த குழம்பு கருடாத்தை நான் பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. நம்ம குழம்பு கருடாவும் வறுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் செவந்து வர வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடாயோ இவ்வளவு எண்ணெயோ தேவையில்லை. நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அந்த கரடியில தூள் எண்ணெய் விட்டு 2-3 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துடலாம். அது ஈஸியாவும் இருக்கும். எண்ணெய் செலவும் வந்து கம்மியாகும். பாருங்க நல்லா பொரிச்சாச்சு. இப்ப எடுத்துடலாம். நம்ம இதை போல பொரிச்சதை வந்து பொரிச்ச கூட்டு, பிட்ல, ரசவாங்கி, வெறும் கூட்டு எதெல்லாம் வேணாலும் போட்டுக்கலாம். மோர் குழம்புல பொரிச்சு போட்டாலும் நல்லா இருக்கும். நான் வந்து பூசணிக்காய் ரசவாங்கி பண்ணிருக்கேன். நம்ம இந்த பொரிச்ச குழம்பு கரடாம இதுல சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ரசவாங்கியில குழம்பு கருடா வந்து நல்லா ஊறி சாப்பிட வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்பு கருடா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு அப்படிங்கறதும் நான் காமிச்சுட்டேன். நம்ம எண்ணெயில பொரிச்சும் பார்த்துட்டோம். அதை வந்து இப்ப நம்ம ரசவாங்கிலையும் போட்டிருக்கோம். ரசவாங்கியில இந்த குழம்பு கருடா நல்லா ஊறிண்டு வாசனையா பிரகாசமா இருக்கு. இப்ப இந்த ரசவாங்கிய இந்த குழம்பு கருடாமோட சேர்த்து சாதத்துல போட்டு நம்ம பிசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நார்மலா எப்பயும் நம்ம ரசவாங்கி பண்ணா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஆனா இந்த குழம்பு கருடாம் பொரிச்சு போட்டு பண்ணும்போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். ரசவாங்கியில ஊறி இருக்கிற இந்த குழம்பு கருடாம நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா இந்த உளுந்து பூசணிக்காய் வாசனையோட இந்த ரசவாங்கில இருக்கிற எல்லா பிளேவரும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சாஃப்டாவும் இருக்கு, செம்ம டேஸ்டாவும் இருக்கு. இப்ப இந்த குழம்பு கருடா நம்ம பொரிச்சு போட்டதுனால இந்த ரசவாங்கிலுமே வந்து இந்த குழம்பு கருடாமோட வாசனையும் அந்த பிளேவரும் இருக்கும். பாருங்க செமையா இருக்கு. நம்ம பண்ணிருக்க இந்த குழம்பு கருடாம் பண்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் வந்து ஒன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பூசணிக்காய் வாங்கும் போது நல்ல முத்தலான பூசணிக்காயா வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பூசணிக்காயோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுலயே உளுத்தம் பருப்பு நம்ம ஊற வச்சுக்கணும். அப்ப அந்த டேஸ்ட் பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து காராமணியும் சேர்ப்பா. காராமணி சேர்த்தோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு வரதுல சீக்கிரம் வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடுறது. வெறும் உளுத்தம் பருப்பு நம்ம போட்டு பண்ணோம் அப்படின்னா 1 வருஷமானாலும் வண்டு வரதுல ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ரொம்ப வருஷமா நான் இது மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வெறும் உளுத்தம் பருப்புல பண்ணும்போது கலரும் நல்லா இருக்கும். காராமணி சேர்த்தோம்னா ரொம்ப டார்க் ஆயிடும். இருக்க ரொம்ப அப்படியே கருப்பாவே ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து கண்டிப்பா நம்ம நல்ல வெயில தான் காய வச்சுக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு இது நல்லா இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக் ஷீட்ல மொட்டை மாடியிலேயே நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப நேரம் வெயில நின்று போட முடியாத அவளுக்காக ஸ்டீல் பிளேட்ல போட்டு அந்த பிளேட்டை கொண்டு போய் நம்ம வெயில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருந்தேன். ஒருவேளை மாடியில அப்படியே டைரக்டா ஸ்ட்ரீட்ல போட்டோம் அப்படின்னா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தட்டுல போட்டு தட்டு கொண்டு போய் மாடியில வச்சு காய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து அது எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துடும். எடுத்து நம்ம திருப்பி வச்சு நம்ம அப்படியே காய வச்சுக்கணும்.
பிளேட்ல ஃபுல்லா காயட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா தட்டோட அது ஒட்டினிடும், எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம அரைக்கும் போது வந்து இந்த டெக்ஸ்டர் ரொம்ப கொரகொரப்பா இருக்கக்கூடாது. ரொம்ப கொரகொரப்பா இருந்தா வண்டு வந்துடும். ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிடக்கூடாது, அப்ப கடுக்குன்னு ஆயிடும். கொஞ்சம் நரன்னு இருக்கும். நம்ம கையில இப்படி பண்ணணும், நான் அழகா காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு, அதாவது ஃபைன் ரவா மாதிரி நம்ம கையில தட்டுப்படும், அந்த மாதிரி அரைச்சிருந்தா அது கரெக்டா இருக்கும். இந்த வடை வந்து நம்ம கிள்ளி கிள்ளி வைப்போம் இல்லையா, அப்ப வந்து ரொம்ப பொடியா இல்லாம அதே மாதிரி ரொம்ப பெருசாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் கரெக்டா இருக்கும். பொடியா பண்ணோம்னா காஞ்சது ரொம்ப துருண்டா போயிடும். ரொம்ப பெருசா போட்டோம் அப்படின்னா சரியா உள்ள காயாம இருக்கும். நல்லா கலகலன்னு காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஏர்டைட் டப்பால போட்டு நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நான் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சதே இல்லை. இந்த சீசன் மாறும் இல்லையா, இப்ப வெயில் முடிஞ்சு இந்த ஒரு காத்தோ இல்ல ஒரு மழை காலம் வரும் இல்லையா, அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பால்கனி வெயிலே கொஞ்ச நேரம் காய வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது நீங்க தைரியமா பண்ணலாம், வண்டே வராது, ஃபர்ஸ்ட் கிளாஸாவும் அமையும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த குழம்பு கருடான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட சின்ன டம்ளர்ல கொஞ்சமா போட்டு நீங்க பண்ணி பாருங்களேன், சூப்பரா அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நிறைய குவான்டிட்டியில கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நீங்க தனியா ஒரு ஆளா பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாவே பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம அந்த வடாம்பு கிள்ளி கிள்ளி வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம உப்பு சேர்த்திருக்கிறதுனால, பூசணிக்காயை சேர்த்திருக்கிறதுனால இந்த மாவு வந்து கொஞ்சம் நீத்து போக ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.